என் பேர் சாண்ட்ராஜா. நான் இந்தியாவில் இருந்து வருகிறேன். நான் அசிஸ்டன்ட் மேனேஜராக அக்கவுண்ட்ஸ் பிரிவில் வேலை செய்கிறேன். நான் 2 கேள்விகள் கேட்க விரும்புகிறேன். முதல் கேள்வி, நீங்கள் சொன்னீர்கள் இஸ்லாம் என்பது குர்ஆனின்படி வாழ்க்கை முறையாகும் என்று. சரி, வாழ்க்கை முறை என்றால் என்ன? அதற்கான விளக்கம் என்ன? சகோதரர் கேட்ட கேள்வி என்னவென்றால், நான் என்னுடைய முந்தைய பதிலில் இஸ்லாம் ஒரு தீன், அது ஒரு வாழ்க்கை முறை என்று கூறினேன். அவர் வாழ்க்கை முறை என்றால் என்ன என்று கேட்கிறார். வாழ்க்கை முறை என்றால் நீங்கள் எப்படி ஒரு வாழ்க்கையை நடத்துவது, உங்களுக்கு எது நல்லது, எது கெட்டது, எது தீங்கு விளைவிக்கும், நீங்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, சில செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை உள்ளன. வாழ்க்கையில் சில விஷயங்கள் கட்டாயமானவை, சில விஷயங்கள் தடை செய்யப்பட்டவை, மீதமுள்ளவை முபாஹ், விருப்பமானவை. எனவே குர்ஆன் ஒரு வழிகாட்டி, அது மனிதனுக்கு ஒரு வழிகாட்டி மேனுவல். ஒரு வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்ற. நீங்கள் ஒரு இயந்திரத்தை வாங்கும்போது உங்களுக்கு ஒரு வழிகாட்டி மேனுவல் இருப்பதைப் போல, எது நல்லது, எது கெட்டது, நீங்கள் எப்படி இயக்க வேண்டும். எனவே வாழ்க்கை முறை என்றால் நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையை நடத்த வேண்டும் மற்றும் நீங்கள் செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள் என்னவென்றால், நீங்கள் திருடக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, நீங்கள் உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும், சர்வ வல்லமை கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு தானம் கொடுக்க வேண்டும். இந்த அனைத்து அறிவுறுத்தல்களும் சகோதரரை, நீங்கள் ஒரு தேர்வுக்கு ஆஜராகும் போது நீங்கள் அந்த சோதனையில் வெற்றி பெற விரும்பினால், அறிவியலில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் பாடப்புத்தகத்தை படிப்பீர்கள், நீங்கள் அதை மனப்பாடம் செய்வீர்கள் மற்றும் நீங்கள் அந்த தேர்வை எழுதுவீர்கள். அல்லாஹ் குர்ஆனில் சூரா அல் முல்க் அத்தியாயம் 67 வசனம் 2 கூறுகிறான், அல்லாஹ் உங்களில் யார் செய்கையில் சிறந்தவர் என்பதை சோதிப்பதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான். எனவே இந்த புத்தகம் வழிகாட்டி மேனுவல். நீங்கள் அதை படித்து உங்களுடைய படைப்பாளன் எப்படி விரும்புகிறாரோ அதற்கேற்ப உங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள். நீங்கள் அறிவுறுத்தல்களை சரியாக பின்பற்றினால் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள். நீங்கள் கீழ்ப்படியாவிட்டால், நீங்கள் விதிகளை மீறினால் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டீர்கள், நீங்கள் நரகத்திற்கு செல்வீர்கள். எனவே இது குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு வாழ்க்கை முறை. அது ஹதீஸ்களிலும் இறுதி தூதர் நபிகள் நாயகத்தின் கூற்றுகளிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவே உங்கள் கேள்விக்கான பதில் சகோதரர். மன்னிக்கவும், நான் குறுக்கிட்டதற்கு. இன்னும் ஒன்று, நீங்கள் சொன்னது போல அது வாழ்க்கை முறைதான். ஆனால் குர்ஆனில் சொல்லப்பட்டுள்ளபடி வாழ்க்கை முறையை பின்பற்றுவதில் பல தடைகள் உள்ளன. நாம் ஒவ்வொரு நாளும் அவற்றை கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. நீங்கள் எனக்கு விளக்க முடியுமா? சகோதரர், வாழ்க்கை முறையை பின்பற்றுவதில் பல தடைகள் வரும் என்று கூறினார். சகோதரரே, என்னுடைய கல்வி தகுதியின்படி நான் ஒரு மருத்துவ டாக்டர். என்னுடைய மருத்துவ இளங்கலை பட்டத்தில் வெற்றி பெற, உங்களுக்கு தெரியும், நீங்கள் BA பட்டத்தில் வெற்றி பெறும்போது தேர்வு எளிதானது. ஆனால் நீங்கள் BAவில் வெற்றி பெறும்போது நீங்கள் ஒரு பட்டதாரியாக மட்டுமே ஆகிறீர்கள். நீங்கள் இளங்கலை மருத்துவம் MBBS அறுவை சிகிச்சை துறை பட்டத்தில் வெற்றி பெறும்போது அது மிகவும் கடினமானது. நாங்கள் ஒரு நாளைக்கு 18 மணி நேரமும் படிக்க வேண்டியிருந்தது, தூக்கம் இல்லாமல். ஆனால் நீங்கள் வெற்றி பெற்ற பிறகு உங்களுக்கு ஒரு சிறந்த கௌரவம் கிடைக்கிறது, டாக்டர், உங்கள் பெயருக்கு முன்னால். எனவே பட்டம் எவ்வளவு உயர்வானதோ தேர்வு அவ்வளவு கடினமானது. எனவே இந்த குர்ஆன் உங்கள் வாழ்க்கை முறையை காட்டுகிறது. நீங்கள் இந்த தேர்வில் வெற்றி பெற்றால் நீங்கள் ஜென்னாவிற்கு, நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள். தடைகள் வரத்தான் செய்யும். நீங்கள் ஒரு தேர்வுக்கு அமரும் போது கடினமான சில கேள்விகள் இருக்கத்தான் செய்யும். அதற்காக வேண்டி நீங்கள் தேர்வில் இருந்து ஓடிவிடுவீர்களா? எனவே தடைகள் வரத்தான் செய்யும். ஆனால் இந்த தடைகள் உங்களை அல்லாஹ்வை நோக்கி அழைத்து செல்லும். அல்லாஹ் உங்களை சோதிக்கிறான். தடைகள் இல்லை என்றால் அப்புறம் சோதனை எங்கே? சகோதரரை, வாழ்க்கையில் தடைகள் இல்லை என்றால் அப்புறம் சோதனை எங்கே? நான் முன்பே குறிப்பிட்டது போல சர்வ வல்லமை கடவுள் உங்களில் யார் செய்கையில் சிறந்தவர் என்பதை சோதிப்பதற்காக வாழ்வையும் மரணத்தையும் படைத்தான். தடைகள் இல்லை என்றால் அப்புறம் சோதனை எங்கே? நீங்கள் அவனுடைய கட்டளைகளை பின்பற்றுகிறீர்களா இல்லையா என்று அல்லாஹ் உங்களை சோதிக்க விரும்புகிறான். எனவே இந்த வாழ்க்கையில் மறுமைக்கான ஒரு சோதனை உள்ளது. தடைகள் இல்லை என்றால் நீங்கள் எப்படி சோதிக்கப்படுவீர்கள்? நீங்கள் ஒரு தேர்வுக்கு ஆஜராக முடியாது. நான் படிக்க விரும்பவில்லை, நான் எதையும் படிக்க விரும்பவில்லை, நான் வெற்றி பெற விரும்புகிறேன் என்றால் நீங்கள் எப்படி வெற்றி பெற முடியும்? சகோதரரே, இதுவே உங்கள் கேள்விக்கான பதில்.